டே 7 இன் சென்னை. ஒரு ஈவினிங் மாதிரி ஹஸ்பண்ட் சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஹாஸ்டல் வேலை ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு, அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி இன்னும் நம்மளும் அப்படியே கிளம்பிட்டோமுங்க. போகிறப்பவே கொஞ்சம் எண்ணெய் திரி தீப்பெட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு. ஏன்னா வீட்டுக்கு சாம்பிராணி போட்டு தீபமும் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. நம்ம கீழ் வீட்டு ஒர்க்கெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. தூபமெல்லாம் போட்டு சாம்பிராணி எல்லாம் காட்டிட்டு அப்படியே மாயக்குட்டி பட்டாம்பூச்சி வேணும்னு கேட்டிருந்தா. இதுவும் கரெக்டாக நம்ம பால் காய்ச்சி அன்னைக்கு தான் வீட்டுக்குள்ளே வந்துச்சு. இன்னும் வெளியே போகவே இல்லை, சுற்றிட்டே இருந்தாங்க. சரின்னா அந்த பட்டாம்பூச்சியும் பிடிச்சி ஒரு செடிக்கிட்ட விட்டுட்டுங்க. நம்ம விநாயகருக்கும் சூடம் எல்லாம் போட்டு தீபம் எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டோமுங்க. கீழ் வீடு பிஜிக்காக தான் விட்டுருக்கோம். அங்கேயும் சில ஒர்க்கெல்லாம் இருந்ததுங்க. அந்த கபோர்டில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பீலாகி வர மாதிரி இருந்துச்சு. அந்த பிளைவுட்டையும் சரின்னு மாற்றி விட்டாச்சுங்க. மற்றபடி வீடு எல்லாமே செக் பண்ணிட்டு பிஜி மாதிரி இல்லாமல் அக்கா தனித்தனியாக யூனிட் வச்சுருந்தாங்க ரூமுக்கு எல்லாமே. ஏன்னா கரண்ட் பில் கன்ஃபியூஸ் ஆயிரும்னு அதெல்லாமே பார்த்துட்டுங்க அப்படியே ஈவினிங் கிரவுண்டுக்கு விளையாட வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணனோம்னா அவளும் டயர்ட் ஆயிடுவா. டின்னர் சாப்பிட்டு நேரமே தூங்கிடலான்னு. ஏன்னா அடுத்த நாள் ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம்